ஒரு அருமையான கவிதையையோ இல்ல ஒரு கதையையோ படிக்கும்போது, அடாடா! எப்படி இப்படி எழுதுறாங்க? நாமளும் இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு நம்மில் பலருக்கும் தோணியிருக்கும் இல்லையா? வார்த்தைகள வச்சு ஒரு புது உலகத்தையே உருவாக்குற அந்த ஆசை எல்லாருக்குள்ளயும் எங்கோ ஒரு மூலையில ஒளிஞ்சிட்டு தான் இருக்கு. சரி, அந்த மேஜிக்கோட சாவி எங்க இருக்கு? வாங்க, நாம ஒன்னா சேர்ந்து தேடலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு வரியில எவ்ளோ பெரிய அர்த்தம் இருக்கு. ஒரு படைப்போட தொடக்கமே வார்த்தை தான். அப்படின்னா நாம ஒவ்வொரு தடவையும் எழுதும்போது ஒரு புது உலகத்தை, ஒரு புது உண்மைய உருவாக்குறோம்னு அர்த்தம். இது வெறும் பொழுதுபோக்கு இல்லைங்க, இது ஒரு பெரிய சக்தி. சரி, இப்போ படைப்புங்கிற பெரிய விஷயத்துல இருந்து அதோட இதயமான படைப்பாற்றல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, கிரியேட்டிவிட்டிங்கிறது ஒரு வரம், சிலருக்கு மட்டும் கடவுளா கொடுக்கிற திறமை அப்படின்னு. ஆனா உண்மையில அது அப்படியா? பாருங்க, படைப்பாற்றலுக்கு இப்படி ஒரு டெஃபினிஷன் இருக்கு. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வானத்திலிருந்து எதையும் புதுசா கொண்டு வர தேவையில்ல. இது ஒரு சமையல் குறிப்பு மாதிரி தாங்க. ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற சில விஷயங்களை வச்சு அதுக்குள்ள புது புது கனெக்ஷன்ஸை உருவாக்கி ஒரு சூப்பரான புது டிஷ்ஷை செய்யறது தான் படைப்பாற்றல். நம்ம மூளை பொதுவா ரெண்டு விதமா யோசிக்கும். ஒன்னு, ஒருங்கு சிந்தனை, அதாவது ஒரு கேள்விக்கு ஒரே ஒரு சரியான பதில கண்டுபிடிக்கிறது. உதாரணத்துக்கு 2 2 4, இதுக்கு வேற பதில் கிடையாது. ஆனா படைப்புலகம் இருக்கே, அது விரி சிந்தனையோட விளையாட்டு மைதானம். இங்க ஒரு கேள்விக்கு 100 பதில்கள் இருக்கலாம், 1000 வாய்ப்புகள் இருக்கலாம், எதுவுமே தப்பு கிடையாது. சரி, இந்த கிரியேட்டிவிட்டிங்கிறது சிலருக்கு மட்டும் கிடைக்கிற ஒரு மர்மமான பரிசுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? அது உண்மையா? உத்வேகங்கிறது தானா வர்ற விஷயமா இல்ல கடின உழைப்பால நாம உருவாக்குற விஷயமா? வாங்க, இந்த கேள்வியை கொஞ்சம் அலசி பார்க்கலாம். ஆஹா, இந்த வரிகளை கேட்கும்போது கவிஞன்னா யாரு, ஏதோ சொர்க்கத்துல வந்த ஒரு தேவனை போல தோணுது இல்லையா? பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா நிஜத்துல ஒரு ரைட்டிங் டேபிள்ல இதான் நடக்குதா? இப்போ வாங்க ரியாலிட்டிக்கு வருவோம். தாமஸ் எடிசன் சொன்ன மாதிரி எந்த ஒரு படைப்புக்கு பின்னாலையும் இருக்கிறது வெறும் 5% இன்ஸ்பிரேஷன் தான். மீதி 95% கடின உழைப்பு தான். இது நமக்கு ஒரு நல்ல செய்தி. ஏன்னா இன்ஸ்பிரேஷன்ங்கிற மின்னலுக்காக நாம காத்திருக்க தேவையில்ல. நாம தொடர்ந்து உழைச்சா அந்த மின்னலை நாமளே உருவாக்க முடியும். படைப்பிலக்கியம்ங்கிறது சும்மா டைம் பாஸ்க்கான ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. அதுக்கு இந்த சமூகத்தோட நடைமுறைகளை கேள்வி கேட்கிற சக்தி இருக்கு. ஏன், இந்த உலகத்தையே மாத்திர சக்தி கூட அதுக்கு இருக்கு. இந்த வரி ஒரு நிமிஷம் நம்மளை யோசிக்க வைக்குது. நெருப்புங்கிறது மனுஷனோட ஒரு மகாத்தான கண்டுபிடிப்பு. ஆனா அதை கண்டுபிடிச்சவரையே தண்டிச்சிருக்கலான்னு சொல்றாங்க. ஏன்? ஏன்னா சமூகம் எப்பவுமே பழகின பாதையில போறதுக்கு தான் ஆசைப்படும். எந்த ஒரு புது யோசனையும் புது சிந்தனையும் அதுக்கு ஒரு மிரட்டலா தான் தெரியும். மாற்றம் எப்பவுமே ஒரு போராட்டத்தோட தான் ஆரம்பிக்கும். இது வெறும் தியரி இல்லைங்க, இதுதான் வரலாறு. சப்தராஷ்மியோட நாடகங்கள், சல்மான் ருஷ்டியோட நாவல்கள், எம்.எஃப். ஹுசேனோட ஓவியங்கள், இவங்களோட படைப்புகள் எல்லாமே அதிகாரத்தை கேள்வி கேட்டுச்சு. அதனாலேயே அவங்க பெரிய சவால்களை சந்திக்க வேண்டியிருந்தது. இதுதான் படைப்போட சக்தி. இவ்வளவு நேரம் படைப்போட சக்தி, அதோட சவால்கள்னு பார்த்துட்டோம். இப்போ ஒரு நல்ல செய்திக்கு வருவோம். எழுதுறதுங்கிறது வெறும் பிறவித்திறமை கிடையாதுங்க. அது ஒரு கைவினை பொருள் செய்யற மாதிரி. அதுக்குன்னு சில கருவிகள் இருக்கு, அதை யாரு வேணும்னாலும் கத்துக்கலாம். இங்க பாருங்க, ஒரு பக்கம் ஒரு ஐடியா ரொம்ப டல்லா தலைகீழா தூக்கிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் அதே ஐடியாவுக்கு வார்த்தைகளால ஒரு மேக்கப் போட்டதும் எப்படி ஜொலிக்குதுன்னு பாத்தீங்களா? இந்த மேஜிக்க செய்யறது எது? அதுதான் எழுத்து நுட்பங்கள். சரியான கருவிகளை பயன்படுத்தினா எந்த ஒரு சாதாரண விஷயத்தையும் அசாதாரணமா மாத்திடலாம். உதாரணத்துக்கு, எழுத்தாளரோட கருவி பெட்டியில இருக்கிற ஒரு முக்கியமான டூல் தான் இந்த உருவகம். ஷேக்ஸ்பியர் இந்த உலகம் ஒரு நாடக மேடைன்னு சொன்னப்போ அவர் 2 சம்பந்தமே இல்லாத விஷயங்களை ஒன்னா சேர்த்து ஒரு ஆழமான அர்த்தத்தை உருவாக்குனாரு. இது மாதிரி உவமை, படிமம்னு இன்னும் நிறைய கருவிகள் இருக்கு. இதையெல்லாம் கத்துக்கிட்டா உங்க எழுத்து அடுத்த லெவலுக்கு போயிடும். சரி, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வருவோம். இவ்ளோ பேசினதுக்கு அப்புறம் ஒரு எழுத்தாளரா உங்க பயணத்தை நீங்க எப்படி ஆரம்பிக்கிறது? அதுக்கு ஒரு சிம்பிளான வழி இருக்கு. ஒரு எழுத்தாளரா மாறத்துக்கே நீங்க உடனே ஒரு பெரிய நாவலை எழுத ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்ல. இன்னைக்கே, இப்பவே ஆரம்பிக்கிறதுக்கு இதோ 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ். 1, ஒரு நோட்புக் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச வார்த்தைகள், வாக்கியங்களே அதுல சேகரிச்சு வைங்க. அது உங்க வார்த்தை வங்கி. 2, உங்களுக்கு சுவாரஸ்யமா படுற நியூஸ் கட்டிங்ஸ், போட்டோஸ் எல்லாத்தையும் ஒரு ஃபைல்ல சேருங்க. அது உங்க ஐடியா வங்கி. 3, எப்பவும் உங்க கூட ஒரு சின்ன நோட்புக் இருக்கட்டும். எப்போ ஒரு யோசனை வந்தாலும் டக்குன்னு அதை பிடிச்சி எழுதிருங்க. கடைசியா மார்க் ட்வைனோட இந்த அருமையான வரியோட முடிக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண முட்டைக்கோஸ
முறையான பயிற்சியால ஒரு காலிஃப்ளவரா மாத்த முடியும்னா நம்ம மனசுல இருக்கிற சின்ன சின்ன யோசனைகளையும் கதைகளையும் பயிற்சியால எவ்ளோ பெரிய அற்புதமான படைப்புகளா மாத்த முடியும். உங்க கையில இருக்க பேனா ஒரு மந்திரக்கோள். அதை சும்மா சுழற்ற